உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் கோவக்காய் பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கோவக்காய் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றை வந்து 4 பீஸாக போட்டு எடுத்துகிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு கடாயில் ஆயில் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை அப்படியே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு சைடு ஒரு கடாயில் வேர்க்கடலையை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.